ஒரு பெரிய பசுமை நிறைந்த காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு பழைய பெரிய கல் இருந்தது. அந்த கல் அருகே எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து பேசுவது வழக்கம். ஒரு நாள் வானில் பறந்து கொண்டிருந்த ஒரு நாரை திடீரென காயமடைந்து கீழே விழுந்தது. அதன் முதுகில் ஒரு சின்ன குரங்கு இருந்தது. ஐயோ, நாரைக்கு ரொம்ப காயம் என்று குரங்கு கத்தினது. அதை பார்த்த யானை, எருமை, மான், நரி, முயல், ஒட்டகச்சிவிங்கி அனைவரும் ஓடி வந்தன. யானை மெதுவாக சொன்னது, நாம் எல்லாரும் சேர்ந்து உதவினால்தான் இதை காப்பாற்ற முடியும். உயரமான ஒட்டகச்சிவிங்கி சுற்றி பார்த்து, அருகிலே சுத்தமான நீர் ஓடுகிறது என்று சொன்னது. யானை தன் தும்பிக்கையால் நீரை எடுத்து வந்தது. முயல் சில மூலிகை இலைகளை கவனமாக கொண்டு வந்தது. நரி புத்திசாலித்தனமாக சொன்னது, இந்த இலைகளை நாரையின் காயத்தில் வைத்தால் அது சீக்கிரம் சரியாகும். குரங்கு நாரையை தைரியப்படுத்தி, பயப்படாதே நண்பா, நீ சீக்கிரம் பறப்பாய் என்றது. சிறிது நேரத்தில் நாரையின் காயம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அது தன் இறக்கைகளை அசைத்து, நண்பர்களே, உங்கள் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொன்னது. அப்போது திடீரென ஒரு பெரிய ஆபத்து வந்தது. தூரத்தில் ஒரு வேட்டைக்காரன் வருவதை மான் பார்த்தது. எல்லாரும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று மான் கத்தினது. உடனே யானை முன்னால் நின்று பாதையை அடைத்தது. நரி வேறு திசையில் சத்தம் செய்து வேட்டைக்காரனை குழப்பியது. நாரை வானில் பறந்து மேலிருந்து கண்காணித்தது. குரங்கு மரங்களில் தாவி எல்லோருக்கும் சைகை காட்டியது. சிறிது நேரத்தில் வேட்டைக்காரன் குழம்பி திரும்பி போனான். அனைத்து விலங்குகளும் நிம்மதியாக சுவாசித்தன. நாரை மகிழ்ச்சியுடன் சொன்னது, இன்றைக்கு நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். ஒற்றுமை இருந்தால் எந்த ஆபத்தையும் நாம் வெல்லலாம். அன்று முதல் அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் இன்னும் அதிகமாக ஒன்றாக வாழ்ந்தன. நீதி, ஒற்றுமையும் உதவியும் இருந்தால் எந்த பெரிய பிரச்சனையும் சிறியதாகிவிடும்.